வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தாங்க கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை உடனே வீடு கட்டுற மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண கூட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் உங்களுடைய டைரக்ட் சேல்ஸ்மேன் நம்பர் தாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க மக்களே, இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ், இது எந்த லொகேஷனில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோடைய சேல்ஸ் மேனேஜர் கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீ எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, உங்கள் பேர், நம்ம ஆஃபீஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என் நேம் ராஜேஷ். நான் சங்கமம் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். ஸோ நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக நம்ம ஃபீல்டில் இருக்கும். ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூடஞ்சேரி கல்வாயில் நம்ம ஒரு ஆன் ரோட் சைட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொகேஷனில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போகிற ஆன் ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கூடஞ்சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ இந்த வழியாக நேராக போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெல்லிக்குப்பம் திருப்பூர், அடுத்து கொட்டம்பேடு ஜங்ஷன் வரும். கொட்டம்பேடுலேருந்து ரைட் எடுத்தால் உங்களுக்கு செங்கல்பட்டு வந்துடும். லெஃப்ட் திருப்பூர் போகிற மாதிரி ஆன் ரோட் நம்ம சைட்டு கொண்டு வந்திருக்கோம் பிரதர். இது வந்து நம்ம மொத்தம் 4 அசஸ் இருக்குது. ஒன்று ஜிஎஸ்டி வழியாக வந்துக்கலாம். இன்னொன்று நம்ம உங்களுக்கு வண்டோட்டு கிளம்பாக்க இருக்கு இல்லையா, அதில் கண்டிகை ரோட் எடுத்து வந்துக்கலாம். இன்னொன்று திருப்பூரில் வந்துக்கலாம். உங்களுக்கு மொத்தம் 4 அசஸ் இருக்குது இந்த வழியில். உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ஏக்கரில் ப்ரோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு? டோட்டல் போய் எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ரோ இது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம். ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 2ல மட்டும் 112 பிளாட் போட்டிருக்கோம். இதில் 45 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். அதில் 20 கஸ்டமர் கிட்டத்தட்ட வீடு கட்டுற மாதிரி லோன் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எங்களுக்கு 6 மந்த்ல ஒரு 10 to 15 வீடு கன்ஃபார்ம் ஆயிடும் இதுல. அப்படிங்களா? ஆமா. சைட்ல நம்ம அமெனிட்டிஸ் எதனா பண்ணிருக்கீங்களா? சோ அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உள்ளவே உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஃபேஸ் 3ல பெரிய பார்க்கா கொடுத்துருக்கோம் தனியாவே, யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. இது பெரிய கேட் கம்பெனி மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். பெரிய டவுன்ஷிப்பா வெளிமக்கள் யாரும் உள்ள வராத மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்க் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். உள்ளவே உங்களுக்கு கிளினிக், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெரிய பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய பில்டிங்ல HDFC பேங்க் கீழே வருது. மேல அபார்ட்மெண்ட் ரெண்ட் வர்றாங்க. எந்த ஒரு வசதியுமே வெளில போகிறது இல்லை. எல்லா வசதியுமே உள்ளே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சைட்டை சுத்தி ஸ்கூல் காலேஜஸ்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் வித்யாசாரம் இருக்கு, சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்கு. காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 600 மீட்டர்ல அப்போலோ ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, SRM யூனிவர்சிட்டி உங்களுக்கு GSல இருக்கு, வெண்டலூர் கேளம்பாக்கம் பார்த்தீங்கன்னா VIT இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது எல்லாமே நியர்ல உங்களுக்கு ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ல இருக்கு. எல்லா காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம சைட் வழி தான் போவோம். ஆர்ச்சி வெளியில நீங்க நின்னுக்கலாம், ஏறிக்கலாம். பஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரான பிளாட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஆன் ரோட்ல பண்ணிட்டு இருக்கோம். நெல்லிக்குப்பம் போற ஆன் ரோட் சைட் இது. நியர்பைல கூடஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும் இப்ப மெட்ரோ வந்து அலர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இது அண்டர் ஃபீட் ரோடு. உங்களுக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி, நாகர்பட்டினம் பஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த வழி தான் போகும். ஸோ அப்படின்றப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அதிகமாகிடும். ரெசிடென்சி ஃபுல்லாவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றெல்லாம் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயர்மடி வரைக்கும் தான் அந்த பிளாட்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆயிட்டு வந்தது. இப்போ நெல்லிக்குப்பம் வரைக்குமே பிளாட்ஸ் எல்லாமே தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியலா வீடு கட்டவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் டெவலப்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2ல 118 பிளாட், இதுல கிட்டத்தட்ட 45 பிளாட்ஸ் கிட்ட உங்களுக்கு நம்ம புக்கிங் எடுத்துட்டோம். இதுல 20 கஸ்டமர் வீடு கட்டுற மாதிரி லோன் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 6 மந்த்ல நாங்க 10 to 15 வீடு கன்ஃபார்ம் ஆயிடும். நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இது வீடு கட்டுறது தான் சொல்ல அப்ரிசியேஷன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2ல நான் 3300 போட்டிருக்கேன். ஃபேஸ் 3 3899 ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அப்ரூவல் ஒரு 3 மந்த்ல வந்துடும். ஸோ அதை நான் தை மாசம் பொங்கல் அன்னைக்கு நான் லான்ச் பண்றேன். ஓகேங்களா? இது 3300 எக்ஸாம்பிள் நீங்க வாங்குறீங்கன்னா அது ஃபேஸ் 3ல 3899. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்க இப்போ வாங்கின பிளாட் நீங்க சேல் பண்ணலாம். ரீசேல் ப்ராப்பர்ட்டி நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஆமா, ரீசேல் சர்வீஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஒரு 700 rupees நீங்க ப்ராஃபிட் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. 7 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ப்ராஃபிட் வரும். நாங்க கேரண்டி அது. ஓகே ப்ரோ, நம்ம ப்ராஜெக்ட்டோட சைட்டோட டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் பண்ணிட்டு இருக்கு வந்து ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டி பிரதர். ஓகேங்களா? ஸோ இது ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி கார்டன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா DDCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2ல கிட்டத்தட்ட 112 பிளாட் போட்டிருக்கோம். இதுல 45 பிளாட் நாங்க புக்கிங் எடுத்துட்டோம். மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் அப் டு 1 கிரவுண்ட் இருக்கு. ஸோ எல்லா ஃபேஸிலும் உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ மற்ற கம்பெனி மாதிரி கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு, ஃப்ரண்ட் பேக் ஒரு ரேட்டு, ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு ரேட், அந்த மாதிரி நாங்க பண்ணல. ஸோ ப்ரீ லான்ச் ஆஃபர்னால எல்லா ரேட்டுமே உங்களுக்கு காமன் தான். ஃப்ரண்ட் எடுத்தாலும் சரி, பேக் எடுத்தாலும் சரி, கார்னர் பிளாட்டும் சரி, ஈஸ்ட் ஃபேசிங் இருந்தாலும் சரி, எல்லா பிளாட்ஸுமே உங்களுக்கு சேம் ரேட்டு தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதே மாதிரி ப்ரோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 750 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK 45 lakhs பண்ணி தரோம். அதே மாதிரி 850 ஸ்கொயர் ஃபீட்ல 1100 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 51 lakhs நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 5 to 6 மந்த்ல நம்ம ரெடி டு ஆக்குப்பையில உங்களோட கையில சாவி கொடுத்துருவோம். சைட்டோட பிரைஸ் என்ன ப்ரோ? பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபர் ஸ்கொயர் ஃபீட் 3300 பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்க மார்க்கெட் வேலையும் பார்த்தீங்கன்னா
4.3 போயிட்டு இருக்கு ரெசிடென்ஸ் பிளாட், 4.7 கமர்ஷியல் பிளாட் போயிட்டு இருக்கு. இது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டினால per square feet 3,300 கொடுத்துருக்கோம் பிரதர். கம்பெனி சைடுல இருந்து கஸ்டமருக்கு பேங்க் லோன் எதனா அரேஞ்ச் பண்ணி பேங்க் லோன் பத்தி நீ ஒரி பண்ண தேவையில்ல. 90% பேங்க் லோன் நீ எந்த பேங்க்ல சொல்றீங்களோ அந்த பேங்க்ல பண்ணி கொடுக்குறேன். என்னோட லீகல் டாக்குமெண்ட் 100% கிளியரா இருக்கும். அதனால நீங்க எந்த பேங்க்ல சொல்றீங்களோ அந்த பேங்க்ல 90% லோன் பண்ணி கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. மத்த எல்லா ப்ராஜெக்ட்லயுமே கம்பெனிலன்னு பாத்தீங்கன்னா எதனா ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே கண்டிப்பா. மாதிரி உங்க கம்பெனில நீங்க பெஸ்ட்டா என்ன ஆஃபர் பண்ணி கண்டிப்பா இருக்கு பிரதர். இப்போ நாங்க ப்ரீ லான்ச் ஆஃபர்ன்றனால உங்களுக்கு கோல்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ 100 ஸ்கொயர் ஃபீட்னா 1 கிராம் கோல்டு காயின் விதம் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா கோல்ட் bro. காயின் ஃப்ரீயா தரீங்க? ஆமா ப்ரோ. ப்ரீ லான்ச் ஆஃபர் மட்டும் தான். ஓகேங்களா? கஸ்டமருக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி எதனா பண்ணி தரீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.